அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ரேவதி பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரி பிடிக்குமா, இல்லை நம்மளோட பரமேஸ்வரி பாட்டி பிடிக்குமா, இல்லை இந்த வில்லி கேரக்டரில் கூட சந்திரா மற்றும் மாயா மகேஷ் பிடிக்க மாட்டோம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கார்த்திக் ரேவதிக்கு இடையே சண்டை மூட்டி வைக்கிறதுக்காகவே ஹனிமூன் போன ஏற்காடு போயிட்டுருக்கிற இவங்களோட பிளானையும் சதி பண்ணுறதுக்காகவும் கெடுத்து விடுறதுக்காகவும் நம்மளோட மாயா மாறு விஷயத்தில் பல விஷயத்தை பல இடையூறுகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நம்மளோட கார்த்திக் மாயாவை பார்த்துட்டாரு, ஆனால் கையில் கிடைக்கல. இந்த பிரச்சனை இப்படி போயிருந்தாலும் கடைசியில் கார்த்திக் ரேவதி ரூமுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நம்மளோட கார்த்திக் தெரியாமல் நம்மளோட ரேவதி வெளியே போக பார்க்குறாங்க. அப்போ எங்கே போகிறேன்னாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு கொஞ்சம் திமிராக போயிட்டு இருந்தாங்க. அப்படி வெளியில் போயிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களோட பர்ஸும் மொபைலும் வச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு சாப்பிட்டு போய் கை கழுவும் போது ஒரு திருடன் அதை அடிச்சுட்டு போயிடுறான். இப்போ பில் பே பண்ணுறது கூட ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தபோது கடைசியில் ரேவதி கார்த்திக் தான் ஃபோன் பண்ணி வர வச்சுருப்பாங்க போல். கடைசியில் நம்மளோட கார்த்திக் ஒரு வழியாக அவங்களோட பில் பேமெண்ட்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து திருடனை பிடிச்சி திருடங்கிட்ட இருந்த மொபைல் பர்ஸையும் வாங்கிட்டாங்க. கடைசியில் கொண்டு நம்மளோட கார்த்திக் கொடுக்கும்போது நம்மளோட ரேவதி பரவாயில்லையே, உருப்படியான ஒரு வேலை செஞ்சுருக்கிற, இன்றைக்கியாச்சும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் பண்ணும்போது நம்மளோட கார்த்திக் இனிமேலாச்சும் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது இதுவே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கோதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாலையும் ஒரு இடத்துல ஓரளவுக்கு ஒன்றாயிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இனி என்ன நடக்க போகுதுன்ட்டு இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கார்த்திக் மற்றும் ரேவதி சீக்கிரமாக ஒன்று கூடணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.